கர்த்தர் உன்னை தினமும் தேடுகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருவோம். இன்று கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். காலையில் எழுந்த உடனே இந்த மாதிரி ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லணும். நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறேன். இந்த மாதிரி காலையில் எழுந்தவுடன் இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லணும். அதான் கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற அந்த தலைப்பில் வைத்திருக்கிறேன். இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லும் பொழுது உங்களுடைய இருதயம் பலப்படும். இருதயம் பலப்பட்ட உடனே நீங்கள் என்ன செய்வீங்க? எங்கு சென்றாலும் நிதானமாக சிந்தித்து பேசக்கூடிய திறமை உங்களுக்குள்ளே வந்துவிடும். உங்களுடைய வாழ்க்கை நிலைமை மாறும். உங்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்குள்ளே அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். எப்பொழுது இந்த மாதிரி சொல்லும் பொழுது, கர்த்தருக்கு நீங்கள் இடம் கொடுக்கும் பொழுது, காலில் எழுந்தோன்னு இந்த மாதிரி வார்த்தை சொல்லணும். அவர் எனக்கு அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லணும். இந்த மாதிரி வார்த்தைகளை பற்றிக்கொள்ளுங்கள். வார்த்தைகளை பற்றிக்கொள்ளும்போது கர்த்தர் உங்களோடு கூட உலாவுகிறதை நீங்கள் உணர்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.